ஹல்லேலூயா. உன் ஆத்மா காவல் போட்டிருந்தால் ஒன்றுமே புரியாது. அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய எதிராளி யார்? சில பேர் சொல்லுவார்கள், உன் நண்பன் யார் என்று சொல்ல உன்னை அறிந்து கொள்ளலாம். அதே போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் எதிராளியை நீ கண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ நடத்த முடியும். சாத்தான் இல்ல, அவன் என்ன பண்ண போறான்? நான் ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப நல்லாதான் இருக்கிறேன். சாத்தான் இருக்கிறான். அவன் எப்படி வேணா வருவான் நாசப்படுத்த. ஹல்லேலூயா. விருப்பத்தை கொடுப்பான். ஆமென். தேவையில்லாத நோக்கத்தை கொடுப்பான். எல்லாவற்றையும் கொடுப்பான். கடைசியிலே கீழே தள்ளி விட்டுருவான். ஆமென். உயர 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 கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுருவான். அப்போ இந்த வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? ஆத்மாவை தேற்றி வேதம் சொல்லுகிற நீதியின் பாதையில் நடத்த வேண்டும். இந்த சங்கீதக்காரர் எவ்வளவு அழகா எழுதியிருக்க, தாவீது எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. என்ன நீதியின் பாதையில் நடத்தணும்பா, பரிசுத்தமான பாதையில் நடத்தணும். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் நம்ம நம்ம மேய்ப்பரை பார்த்து பேச வேண்டும்? பாருங்க, நீதியின் பாதையில் போகும் பொழுதுதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெபித்தால் சாத்தானை ஜெயித்துடலாமா? கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துருவான். அவனும் வாக்கிங் போயிட்டு வருவான். ஹல்லேலூயா. உன்னை விட்டு சில காலம் ஒதுங்குவான். உபவாசம் பண்ணினால் இந்த ஜாதி பிசாசை துரத்தலாம். அப்போ பிசாசுகள் ஜாதிகள் உண்டு, அதாவது அதுக்கும் ஒரு பிரிவுகள் உண்டு. இது ஒரு வகையான சாத்தான். ஜாதி என்றால் சாத்தானுக்கும் ஒரு பிரிவுகள் உண்டு. அப்போ நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உன் குடும்பத்துல இந்த வகை பிசாசு ஓடிடும். அப்ப மற்ற வகை. அப்ப கடந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் பொதுவாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவு வர வேண்டும். விழித்திருங்கள் என்றால் என்ன? உன் ஆத்மா தேற்றுகிறதா என்று கவனித்துக்கொள். நீ நீதியின் பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறாயா, இல்ல நஷ்டமான பாதையில போய்கொண்டிருக்கிறாயா, விருப்பமுள்ள பாதைகளை போய்கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா. நான் விரும்புறேன், நான் போறேன். நீ விரும்பி நீ போனா பாதாளத்துக்கு தான் நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா விருப்பம் உள்ள இடம் என்னதுங்க? உலகம். அவர் விரும்புகிற உலகம் பரலோகம். அப்போ ஆத்மா எப்படி தெரிஞ்சு மகளே, மகளே நான் உன்னோடு இருக்கிற மகளே, அழிவை நோக்கி போகாதே, நான் உன்னுடைய தேவன். அழகால் பேசுவார். உன் ஜீவனை எப்பொழுதும் நீ இட பண்ணது மண்ணுக்கு ஒப்பு கொடுத்துறாதே, மகிமைக்கு ஒப்பு கொடு என்று பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ இந்த சாத்தான இவனை எப்படி ஜெயிக்கணும்? ஏன் சாத்தானை ஜெயிக்கணும்? அவ என்ன பண்றான்னு தெரியுங்களா? 4வது வசனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். ஓ ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பாக ஒரு மரண இருளை வைத்திருக்கிறான். மரணம் என்ற இருள். ஹல்லேலூயா. எல்லோரும் அதுல நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். மரணம் என்று சொன்னால் ஒரு பயம் வந்துவிடும். ஆமென். அப்ப மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், அப்ப கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கும் பொழுது நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஓ ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நீங்கள் அறிக்கிட வேண்டும். என் ஆத்மாவை தேற்றுகிறான். என் சாத்தானே, காவலிருந்து நான் விடுதலாகி விட்டேன். சொல்லுங்க, எல்லாம் அப்படி சொல்லுங்க. ஏசப்பா, என் நான் ஜெபிக்க முடியாதபடிக்கு, என் ஆத்மா கர்த்தரை தேட முடியாத பாருங்க. என் ஆத்மாவே முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. உன் விருப்பங்கள், உன் ஆசைகள் பாருங்க, ஆசை, விருப்பம், சித்தம், சிந்தை எல்லாம் ஆத்மா கிட்ட இருக்கு. அப்ப இந்த ஆத்மா பரிசுத்த நம்முடைய ஆவியோடு சேர்ந்து நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், the inner man. If the God control the inner man, the world should not control the outer man. Amen. உள்ளான மனிதரை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணா வெளியிருக்கிற மனுஷன் நம்முடைய மாமிசத்தை ஒருத்தரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. மண்ணுக்கு தான் என்று சொல்லி கர்த்தர் கைவிட மாட்டார் சரீரத்தை. ஏன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2வது முறை வருகிறார்? 2ஆம் வருகை ஏன் அவருக்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய மாமிசத்தை, நம்முடைய சரீரத்தை மீட்டெடுக்கும்படி. எந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ரட்சிக்கப்பட்டதோ பெரிதான ரட்சிப்பு ஒண்ணு உண்டுங்க. அவர் வரும்போது நம்மை சேர்த்துக் கொள்வார் என்றால் என்ன? நம்முடைய சரீரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்பொழுது? இன்னர் மேன் எப்படி இருக்கிறான்? இன்னர் மேன் செத்து போயிட்டா அவுட்டர் மேன் காலி. ஹல்லேலூயா. அப்ப இன்னர் மேன் என்ற என்ன? ஆத்மா, ஆவி. ஹல்லேலூயா. அப்ப மரண இருள் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது பொல்லாப்புக்கு பயப்படேன். தைரியமா வரணும். மாமிச தைரியம் அல்ல. மாமிச தைரியம் என்ற யாரா டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஆமே. மரணமா? மரணத்துக்கு ஏதுவான வியாதி டாக்டர் சொல்லிடுவாங்க. அப்படிங்களா? ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களை ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பார்.
ஒருவேளை இந்த வியாதி மட்டுமல்ல, உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது, நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டாய், ஒரே இருள். ஆமென். யாருமே இல்லைன்னா தனிமையில் இருக்கிற பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஒரு இருள் சூழ்ந்த இடத்திலே வெளிச்சம் வந்த உடனே இருள் காணாமல் போய்விடும். ஆமென். இருள் சொல்லிட்டு போகுமா, வெளிச்சமே வெளிச்சமே நான் போயிட்டு வரேனே, அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக இருள் நிற்க முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? எங்க இருக்கு உன் கூர்? உன் ஃபார்முலா எங்க இருக்கு? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இப்படியாக சொல்லி பாருங்களேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருந்தால் இப்படி அறிக்கிடுங்கள். ஆமென். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோங்க, வழி நடத்துவோம். சில ஆடுகள், சில ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பட வழி நடத்தும். நீங்க இப்படிதான் பேசணும், இப்படிதான் நீங்க எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சொல்லணும். ஆமென். இப்படி சொன்னா அவங்க வாழ்க்கையில மரண இருள் வரும் பொழுது நீ எப்படி சொல்வாய் தெரியுமா? நடுக்கத்தோடு பேசுவாய். மேய்ப்பனே மேய்ப்பனே காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதறுவாய். உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது, உறுதி இருக்காது. கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கும் பொழுது, அதாவது சபையில் இருக்கிற மேய்ப்பருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல பிரதான மேய்ப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அன்பு கூற வேண்டும். அப்போ என்ன பண்ண, மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் ஆமென், இது ருசி பார்க்கணுங்க. ஒருவேளை கடந்த நாட்கள் நீங்கள் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தீர்களா? பணம் இல்லாத ஒரு மரண இருள். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். பணத்தை காட்டிலும் பரலோகம் பெருசுங்க. ஹல்லேலூயா. ஏன் நமக்கு அந்த அறிவு வரல? பணம் இல்லை பணம் இல்லை சொல்லிக் கொடுத்த காட்டிலும் நீ பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாம் அல்லவா? ஆமென். ஆண்டவரே அன்றையுள்ள அப்பத்தை கொடுங்கப்பா, என் தேவையெல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரன் தான் நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீர்கள். பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் எனக்கு பயம் இல்ல? ஏன் இந்த மரணம் இல்ல பள்ளத்தாக்கில நான் போகும்போது எனக்கு பயம் இல்ல, பொல்லாப்புக்கு பயம் இல்லைவென்றால் தேவரீர் என்னோட கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. என் கூட நீங்க எப்பவுமே இருக்கிறீங்கப்பா, நேர் போல வரீங்கப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா கூட இருக்கும் பொழுது சாத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மரண பாருங்க, தேவன் என்னோடு கூட இருந்து உமது கோலும் உடைய தடியும் என தேற்றும். அப்ப கோல் என்றால் தேவனுடைய வசனம், தடி என்றால் எந்த இடத்துல கடிந்து கொள்ளுமோ அங்க கடிந்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது, ஒளியை பார்க்கிலும், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற ஜனங்கள் ஒளியை பகைக்கிறார்கள். அப்பொழுது நீ அவர்களை கண்டித்து உணர்த்து. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒளியை பகைக்கிறார்களோ, பொல்லாப்பின் கிரியை செய்கிறார்களோ, பொல்லாத கிரியைகள், ஆமென், பாவ கிரியைகள், இச்சையின் கிரியைகள் செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் கண்டித்து தடியெடுங்க. மேய்ப்பர்களே தடியெடுங்க. ஆமென். கண்டித்து உணர்த்துங்க. அவங்க பகைக்காதீங்க. ஒளியிடத்தில் வர வைக்க கிருபை கர்த்தர் சொல்கிறார். நீ தடி எடுக்காதவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா என்ன பண்ணுங்க, பூசக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த பூமியை மேய்ப்பர் என்று நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருந்தார். ஆடுகளை கொடுத்து கவனம் வேண்டும். ஐயோ, இது ஒளியை பகைக்கிறதே, இருளை விரும்புகிறதே, பள்ளத்தாக்க விரும்புதே இந்த ஆடு. ஆமே, இருள் போன்ற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுதும் பார்த்தீங்க என்றால் இருள் 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 சில மனிதர்களை பிடித்துக் கொண்டிருந்தது. ஆமென். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ இருளை விரும்புகிறாயா? ஆமென். பாவ கிரியைகள், பொல்லாப்பு கிரியைகள் விரும்புத கர்த்தர் உங்களே பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், ஒளியை விரும்புங்க. பாருங்க, ஒளியை விசுவாசிங்க. ஒளியை அது இயேசுக்கு, ஒளி என்றால் இயேசு கிறிஸ்து, வெளிச்சம். கர்த்தர் எனக்கு ஜீவனுக்கு பலனா இருக்கிறார், அவரே எனக்கு வெளிச்சமானவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பாவம் செய்யறான், கொலை செய்யறான், அவன் கள்ளனா இருக்கிறான், அவன் மலை பிரதேசத்தில் நிறைய பேர் கொலை செய்து வழி போக்கர்கள் எல்லாரையும் சாகடித்து பொன்னையும் தங்கத்தையும் விற்று எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தான். திடீர்னு ஒரு சாதுவை அங்க போகும்போது அவர் சொல்லுகிறார், மகனே இது பாவம். அவன் சொல்றான், எது பாவம் சொல்லுகிறார்? நான் சம்பதம், இது என் தொழில். உன் தொழில் தான் பாவம். நீ செய்கிற தொழில் உன் குடும்பத்தாருக்கு தெரியுமா? உன் பெற்றோர் தெரியுமா? இல்ல, தெரியாது. ஏன் சொல்லவில்லை? அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்களே. அவன் சொல்லுகிறான், இல்ல இதை வைத்தான் காப்பாத்துறேன். இல்ல இல்ல, நீ உண்மை உள்ளவன், நீ கொலைக்காரன், நீ பாவி, நீ பாவ தொழில் செய்ய என்று நீ கொலை செய்து விட்டாய் என்று குடும்பத்தில் நீ சொல்லிட்டு வா, அப்பொழுது அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று பார் என்று சொன்னார்.
அதாவது நீ இருள விரும்புற, பள்ளத்தாக்க விரும்புற, நீ பள்ளத்தாக்கல் தான் இருக்கிற, இருள் தான் இருக்கிற என்று உன் குடும்பத்துல போய் சொல்லிப்பார். நீ கொலை செய்து விட்டு என்று சொல்லிப்பார். நீ பாவி, நான் வேசிதனம் பண்ணினேன், நான் இச்சித்தேன், ஒரு குடும்பத்தை கெடுத்தேன், உள்ளதை சொல்லிப்பார் உன் குடும்பத்துல. அவர்களோடு வாழ்வார்களாம். அவர்கள் உன் பணத்துக்காக தான் உன்னோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் உன் பாவத்துக்கு அவர் பங்கு இல்லை என்று அந்த சாதுயா சொன்னாராம். இல்ல இல்ல இல்ல, அவர்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், நான் செய்த குற்றம் நான் சொல்ல ஏற்று எங்க சொல்லிப்பாருன்னு சொன்ன. போய் பார்த்து குடும்பத்துல சொல்றான், நான் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு மோசம் பண்ணேன், வேசிதனம் பண்ணேன், நான் துன்மார்க்கா நடந்து கொண்டேன், அதனால் வந்த பணத்தை உங்களை நான் காப்பாற்றேன்னு சொல்ல முடியல, சீப்போ என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அவன் யோசித்தான், என் பணத்துக்கு பங்குள்ளவர்களா இருந்த என் குடும்பத்தார், என் உற்றார் உறவினர்கள் என் பாவத்தை ஏற்றுக்கொள்ள சொன்ன உடனே போய்விட்டார்களே, சீப்போ என்று சொல்லிட்டார்களே என்று கதறுகிறான். நான் செய்த பாவத்துக்கு யார் எனக்கு வாழ்க்கை கொடுப்பார்கள், என் பாவத்தை யார் மன்னிப்பார் என்று உடனே சாது கிட்ட வர்றாரு. அது சாது சுந்தர்சிங் ஐயா கிட்ட வர்றாரு. அவர் சொல்லிடுறான், மகனே பாத்தியா, உன் பணத்துக்கு தான் அவர்கள் பங்குள்ளவர்கள், ஆனா உன் பாவத்துக்கு பங்குள்ளவர் யார் தெரியுமா? பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்தார், உனக்காக மரித்தார். அவரிடத்தில் மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அவரிடத்தில் போய் நீ மன்றாடு, இயேசுவே இயேசுவே கூப்பிடு. இயேசுவின் நாமம் தாங்க பாவத்தை ரட்சிக்கிற நாமம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு நாமம் இல்லையே இந்த பூமியிலே. அப்படி இருக்குது என்று சொல்ல அந்த பொய் இருக்குதான அர்த்தம். அது பொய்யின் பிதாவுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்திலே பாவம் மன்னிப்பு உண்டால் உடனே என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அவன் முழங்கால் படிட்டான். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு. அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், இப்படியாக வாழ்ந்து விட்டேன், இயேசுவே கல்வாரி நாயகனே என்று சொன்ன உடனே அவர் ரட்சித்தார். கர்த்தர் மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் பாவம் எல்லார் குடும்பத்தார் கைவிட்டார்கள். இவன் இயேசுவை பின்தொடர் இயேசுக்காக வாழ்ந்து ஒரு பெரிய போதகராய் மாறிவிட்டார். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் தண்டிக்கிறார் என்றால் உன்னை திருத்தும்படி தண்டிப்பார். ஹல்லேலூயா. பகைக்க அவர் விடமாட்டார். அப்ப உள்ளான மனுஷன் நாம் தேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். பாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசித்து பாருங்க. வேதம் வெளிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறேன், சாட்சியின் வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சாட்சிகள். அப்ப இந்த வார்த்தையை நான் வாசித்து அதன்படி வாழும் பொழுது என் வாழ்க்கையை பார்த்து அவன் ஓடி போயிடுவான். பாருங்க, பொதுவாக ஏசப்பாவுக்கு மூடு ஒன்று இல்லை. அதாவது எல்லா சூழ்நிலையில் அவர் பார்த்து கொண்டிருந்தார். நமக்கு மூடு உண்டு. திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோங்க, சந்தோஷமா இருப்போம், திடீர்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா மனுஷன் தானே, பலவீனமாகுவோம். சில காரியங்களை பார்த்த உடனே மனம் பாரம் ஆயிடும். ஆனா ஏசப்பாக்கு இந்த உலகத்தின் மனுஷர்கள் பூமி ஒன்றும் அவரை ஒன்றும் செய்ய அவருக்கு மூடு என்றே இல்லை. அவர் சமநிலை, அவர் பரிசுத்தர், அவர் பரலோக தேவன், அவர் ரட்சகர். சாத்தானை துரத்து வந்து என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா வந்தோம் சாத்தான் பாருங்க என்ன பண்ணுது, ஏசப்பா கிட்ட வந்து சாத்தானே போயிடு, எப்ப போற, இப்ப போறியா, அப்புறம் போறியா, அதெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்? சாத்தான் கிட்ட வந்தாலே போதும், அந்த சாத்தான் அவரை பார்த்த உடனே அவன் போய்விடுவான். காரணம் என்ன? இயேசுவின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏன் சாத்தானை துரத்தும் பொழுது எப்ப போகிறா, எப்ப வருகிறா, எங்கெந்து வருகிறா, ஏன் கேள்வி சாத்தானத்தில் கேட்டுக்கொண்டிருக்க மக்களே? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தமான வாழ்க்கையை கண்டோம்னு அவன் ஓடி போயிடும். அப்போ சாட்சியின் வசனத்தை வைத்துக் கொண்டே கர்த்தர் அடிக்கடி என்னுடைய மகளே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். உன் வார்த்தை நீ என்ன பேசுறியோ அப்படி வாழு. அதான் ஒரு பெரிய ஊழியக்காரனை பார்த்து, அவர் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்பீக்கர், ஒரு நல்ல மனுஷ கூட அவருடைய மனைவி கிட்ட அவரை பற்றி கேட்டார்களாம். உங்க புருஷன் நல்ல இவ்வளவு பரிசுத்தமா, இவ்வளவு பாஸ், இவ்வளவு பேர் ஆத்மாக்கள் இருக்கிறார்களே, இவ்வளவு வார்த்தை அறிக்கிடுகிறார்களே, நல்ல எல்லாரும் சாட்சி பெறுகிறாரே, அவர் குடும்ப வாழ்க்கையில எப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், எப்படி அவர் புல்பிட்ல பேசுறாரோ அப்படியேதான் எங்களுடைய குடும்பத்துல அவர் பேசுவார். வீட்டுக்கும் புல்பிட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. வீட்டுல எப்படி வாழறாரோ அதான் புல்பிட்ல வாழறாரு. புல்பிட்ல வாழ்க்கை தான் அவர் வீட்டுக்குள்ள இருக்க வாழ்க்கை. அப்ப பாத்தீங்களா இந்த சாட்சி எப்படி? இதை பார்த்து சாத்தா ஓட மாட்டான், ஓடுவான். அப்போ வேதம் என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படும், தைரியமா என் சத்துரு எனக்கு முன்பாக வச்சிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. அடிக்கடி
எப்படி பாருங்க, பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பரிசுத்தவான்களுக்கு முன்பாக சத்துரு இருப்பான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு முன்பாக அவனை துன்பப்படுத்தும்படி சத்துரை கத்தர் வச்சிருவாரு, தைரியமா வச்சிருவார். ஏன்னா அவர் மேய்ப்பர் அல்லவா, அவர் நம்ம மேய்க்கிறவர் அல்லவா, தைரியமா நிக்க வச்சிருவாரு. அப்பா எப்படிப்பா முடியும் கேட்போம், உன்னால முடியும், போ ஜெயித்துக்கொள். அல்லேலூயா. சின்ன தாவீதுக்கு முன்பா கோலியாத்தை வச்சுட்டாருங்க, ஆயத்தப்படுத்திட்டார், ஒரு பந்தய வச்சுட்டார். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல சேர்ந்த வசனம் பாருங்க. அது தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. பாருங்க, கோலியாத்தை பார்க்கிறதுக்கு முன்பாகவே தாவீது அபிஷேகம் செய்து விட்டார். ஆடுகளுக்கு பின் சென்றவர். அப்போ தேவன் நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். உனக்கு முன்பாக தைரியமா கோலியத்தை நிக்க வைப்பார். அபிஷேகம் இல்லாதவனுக்கு முன்பாக கோலியாத்தை வர மாட்டேன், யாரும் வர முடியாது, இருக்க மாட்டார். அவரு என்ன பண்ணுவாரு, உன்னை சோதிக்கும்படி அவர் என்ன பண்ணுவாருங்க, உனக்கு திறன் கொடுத்தப்பதான் சோதிப்பார், திறன் இல்லாதவருக்கு சோதிக்க மாட்டார். சிறு பிள்ளைகள் யார், ஒரு மெச்சூரிட்டி யார் தெரியும். அப்போ பாருங்க, இந்த சங்கீதம் 23 சங்கீதம் சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சிறு பிள்ளைகளுக்கு. ஏன் பெரியவர்கள் வாசிக்க மாட்டோம்? பெரியவர்கள் எல்லோரும் கேட்கிற அனைவரும் இதை வாசிகள், தினமும் வாசியுங்கள். அப்போ எனக்கு முன்பு ஒரு பந்து இருக்கே, எவ்வளவு தைரியமா தாவீதுக்கு முன்பு பெரிய கோலியத்தை வச்சுட்டேன். ஆமென். அதுக்கு முன்பா இருக்க சவுல் இருக்கான், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா அவன் குணம் சரியில்லை, ஆள் சரியில்லை, அவன் சாட்சி சரியில்லை. ஹல்லேலூயா. அவன் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். தாவீது பரலோகம் சூஸ் பண்ணிச்சு. சரி, அப்போ அவனுக்கு சின்ன தாவீது கோலியாத் நிக்கிறான், ஒரு சவாலா நிக்கிறான். இதே போலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்பாக குடும்பத்துல சில கோலியாத்தை கத்த நிக்க வைப்பார். சபைக்கு விரோதமா கோலியாத்தை நிக்க வைப்பார். ஆமென். அது ஒண்ணு செய்ய முடியாது, எந்த மனுஷன் ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யாருமே அதை அழிக்க முடியாது. ஆனால் அபிஷேகம் பட்ட தாவீதால முடியும். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிந்திக்கிறானா. அவனுக்கு என்ன தெரியுமோ, அவன் கோலியாத் ஒரு நாள் தாவீதுக்கு விரோதமா எழும்பல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பினான். அப்ப தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. பொதுவாக பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமா எழும்பினா நமக்கு ஒரு ரோஷம் வந்துடும். அப்படி என்ன பண்ணுவோம், ஆன்னு சொல்லுவோம். ஆனா உங்க குடும்பத்தாருக்கு விரோதமா எழும்பினா உங்களுக்கு ரோஷம் வருமா? ஆமென். உங்க தேசத்துக்கு விரோதமா ஒருத்த எழும்பிட்டான், உங்களுக்கு ஒரு வைராக்கி வருமா? வராது. ஏன்? அபிஷேகம் இல்ல. ஹல்லேலூயா. குடும்பத்துல ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பும் பொழுது நீ எழுந்து நிக்கிற நியாயத்தை பேசுகிறாயா? அநியாயம் நடக்குது, நியாயத்தை அவங்ககிட்ட பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்ட பேசுறோமா? ஏன்? அபிஷேகம் இல்ல. அப்ப அபிஷேகம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? வைராக்கியம் வராது, பயந்துக்கு. நான் பாருங்க, சவுலுக்கு அபிஷேகம் இருந்தாலும் அவனுக்கு அந்த செயல்படுத்தவில்லை, குணத்தினால் கர்த்தர் போய்விட்டார். அப்போ அவன் சொல்றான், இந்த வார்த்தையினால் நான் என்ன பண்றான், கலங்குறான், பயப்படுறான், ராஜா பயப்படுறாங்க. ஆனா அந்த தாவீது பயப்படல. அவன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புகிற இவன் யார்? ஆமென். விருத்து சேதனம் இல்லாதவன். அதாவது யூதருக்கு ஒரு விருத்து சேதனம் உண்டு, ஆனா இவன் அந்நிய. இப்படிதான் உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற ஆட்கள், உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற நபர்களை நீங்க பார்க்கும் பொழுது, இவன் ஒரு நபர், இவன் அப்படி பார்க்காதீங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? அந்நிய ஆவி. ஹல்லேலூயா. அப்போ தேவனே எனக்கு விரோதமா வரவில்லை, உமக்கு விரோதமா வந்திருக்கிறான் என்று அவரிடத்தில் நீங்க திருப்பி விட்டுடணும். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொன்னார், இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிற நீர் யார்? என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராணுவத்தின் ரட்சகர். அவன் சொல்றான், அவனுக்கு எந்த பயமும் இல்ல. எப்படிங்க? அவரை ஆயத்தப்படுத்துகிறார். ஆதலால் ஆவிக்குரிய பிள்ளைகளே, சபை மக்களே, விசுவாசிகளே, உனக்கு விரோதமாக உனக்கு முன்பாக பெரிய கோலியாத் நிக்கிறானா? உன்னை அழிக்கும்படி உன் குடும்பத்தால் எழும்புகிறார்களா? உன் வாழ்க்கையை எழும்புகிறதா? உனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறதா? ஹல்லேலூயா. சொல்றவ யார்? கவனிங்க. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளை இருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், அந்நியன் இருந்தா நீதான் பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. எப்ப நம்ம பார்க்கணும், எப்ப கர்த்தர் பார்க்கணும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. அவன் பார்த்தா பாருங்க, அந்நிய விருத்த சேதனை இல்லை இவன் கிட்ட, ஆதலால் இவனை எளிதில் ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிச்சான்?
எப்படி ஜெயிச்சாங்க? ஒரு கவனை எடுத்தா, கல்ல வச்சு அடிச்சான். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை கொண்டு நீ ஜெயிக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் அடுத்த அடியில அவன் கீழே விழுந்தான். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. விழுந்தோன்னு அவன் சாகல. விழுந்துட்டான். தாவீது என்ன பண்றா? போய் அவன் மேல் உட்கார்ந்து அவனுடைய வாளை எடுத்து, பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகத்தில் நிரம்புகிற பிள்ளைகள் பார்த்து நிரம்பணும்னா, நிரம்பிட்டார்கள் என்றால் அவனுடைய வெப்பன்ஸ் எடுத்து அவனை ஒழிக்கணும். ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அபிஷேகமும் இல்ல, ஒண்ணு இல்ல, எங்க இருக்கு வெப்பன்ஸ், எதை எடுத்து அடிக்குது, எதை எடுத்து முடிக்கிறது, எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டம். நீங்க பொருளா பார்க்க கூடாது. அழிக்கணும்னா உடனே போய் தாக்க கூடாது. ஓ ஹல்லேலூயா. ஜெபத்துல தேடுங்க. எந்த வெப்பன்ஸ் எடுக்கணும் ஆண்டவரே? அவன் கிட்ட இருக்க மகள உனக்கு விரோதமா ஆயத்தப்பட்ட இந்த கோலியாத்துக்கிட்ட அவனை அழிக்க முடியும், அவன் கிட்ட இருக்கு. இதாங்க அபிஷேகத்தின் கிருபை. ஒரு பிரதிஷ்டை உள்ள பிள்ளைகளுடைய கிருபை தாங்க. எடுத்தான், வெட்டுனான் தலைய, கையில தூக்கிட்டு வந்துட்டான் தலைய. அந்த பெலிஸ்தீன் அவன் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? தாவீது ஒண்ணும் பண்ணல. ஆனால் இந்த குணம் சரியில்லாமல் இஸ்ரவேல் ஜன ராஜாவா இருந்தான் பாத்தீங்களா, சவுல், அவன் புத்தி மாறிடுச்சு. தாவீது ஜெயித்த உடனே இவனுடைய குணம் மாறிட்டு தாவீதை துரத்துகிறவனாய் மாறிவிட்டான். என்ன முடிவில் என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த ஆவி, கோலியத் ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா விடல. என்ன படிச்சு தெரியுங்களா? பாருங்க, தாவீது ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமா எழும்ப முடியல. அந்த குணம் சரியில்லாதவன் சவுல் இருந்தான் பாத்தீங்களா, தாவீதை துரத்துக்கிட்டே இருந்தான் பாருங்க. வாழ்க்கையில் முழுவதும் அவன் கெட்ட புத்தி. அவன் இஸ்ரவேல் ராஜாவா இருந்தாலும் அவன் சிந்தனை சரியில்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பெலிஸ்தீன் ஆவி சவுலின் தலையை வாங்கியது. ஹல்லேலூயா. பாருங்க, அது சரி கட்டுருச்சு பாருங்க. சவுல் செத்த உடனே பெலிஸ்தர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இதெல்லாம் வேதத்துல இருக்கு. இது வாசிக்கும் போது அப்பா இவ்வளோ பெரிய கிருபை இருக்கிறதா? ஆமென். ஆமா இருக்கு. எவெல்லாம் கெட்ட புத்தி அந்த தலையை பெலிஸ்தர்களை கொடுத்துருவான். அவன் எடுத்துட்டு போயிட்டான். பாருங்க, தாவீது ஜெயித்தவன், சவுல் தோற்றவன். ஒரே இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா குணம் சரியில்லைன்னா நீ தோற்றப்படுவாய், நீ கைவிடப்படுவாய். பொறாமைகள், எரிச்சல்கள், வஞ்சனைகள். ஆமென். தகுதி இல்ல, எப்படி வாழறான்? வாழ்வான். இயேசு நாம இருக்கும்போது அவன் வாழ்வான் இயேசுவின் நாமத்துல. ஆமென். நான் பார்த்து வளர்ந்தது, நான் பார்த்து கொடுத்தது, நான் பார்த்து உனக்கு பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, என்னத்த பண்ண? இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கொடுத்தார் என்று சொல். ஆமென். உன்னோடு இருக்கிறவர்கிட்ட அன்பு கூறு. ஆனா உனக்கு அவருக்கு விரோதமா எழும்பும் போது நீ கலங்காதே, திகையாதே, கர்த்தரிடத்தில் போ. அபிஷேகத்தை நிரம்பு. ஆண்டவரை, என் பாத்திரம் நிரம்ப விட வேண்டும், அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும். அந்நிய பாஷை பேசுங்க, அநியாயங்கள் வந்து போகும். ஹல்லேலூயா. 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் வாழ்நாள் முழுவதும், ஆமென், நன்மையும் கிருபையும் என தொடரும். அப்ப நன்மை என்றால் என்ன? தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் கூட கொடுக்கப்படும் என்ற என்ன? நீ தேவ ராஜ்யத்தை தேடும் போது இவைகள் என்றால் என்ன? தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். தேவ விருப்பம் உன்னிடத்தில் வரும். தேவ கிருபை உன்னை தாங்கும், உன்னை வழிநடத்தும். ஆமென். தேவ சித்தம் உனக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளணும், நீங்க தான் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளணும். யாரும் இந்த உலகத்துல வந்து நம்மளை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல. தோல்வியை கண்ட மனுஷன் வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால் நன்மையை காண வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிருபை நம்மை தொடரும். கிருபை என்ற என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டதனால் பாவியாக என்னை அவர் நீதிமானாக்க மாற்றினார். எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நான் நீதிமானாக்கப்பட்டேன். அப்படி ஒரு சாட்சி பெற வேண்டும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இருப்பேன். அப்படி என்றால் நான் அவருடைய பரலோக வீட்டிலே, சீயோனிலே, புதிய எருசலேமிலே நித்திய காலமாய் வாழ்வேன். எனக்கு ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இதுதாங்க சங்கீதம் 23வது அதிகாரம். இதை நீங்கள் வாசித்து 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 உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, பரிசுத்தமாக வாழ முடியாத விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரையில ஒழிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்க வேண்டும்.
பாருங்க, ஒரு குறை நமக்கு வராது. அதெல்லாம் கர்த்தரிடத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஆமென்.